அபிரகாம் வணக்கம். தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்படக்கூடிய மசோதாக்களுக்கு தமிழக கவர்னர் ஆர் என் ரவி ஒப்புதல் வழங்கவில்லை என்று கூறியும் அதற்கு ஒப்புதல் வழங்க உரிய கால நிர்ணயம் செய்ய வேண்டும் என கூறி தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது. அந்த மனுவின் மீதான விசாரணை என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வந்த நிலையில் இன்றைய விசாரணையில் உச்சநீதிமன்றம் தமிழக கவர்னருக்கு அடுக்கடுக்கான பல்வேறு கேள்விகள் எழுப்பியிருக்கிறார்கள். குறிப்பாக 12 மசோதாக்கள் மீது ஆளுநர் ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை, எந்த முடிவு எடுக்கவில்லை என்ற கேள்வி உச்சநீதிமன்றம் எழுப்பியிருக்கின்றது. அதே போன்று 2 மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு ஏன் தமிழக கவர்னர் ஆர் என் ரவி அனுப்பி வைத்தார் என்றும், மற்ற அந்த 2 மசோதா தவிர மற்ற 10 மசோதாக்களை தற்போது நிலுவையில் வைத்திருப்பது ஏன், அதற்கு நடவடிக்கை எடுக்க ஏன் ஆளுநர் மறுக்கிறார் என்ற தரமாரியான கேள்வி உச்சநீதிமன்றம் எழுப்பியிருக்கிறது. குறிப்பாக ஆளுநர் ஏன் இத்தகைய மசோதாக்களை நிறுத்தி வைத்தார் என்பதை தெரிவிக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. ஆளுநர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் பல்வேறு வாதங்களை முன்வைத்தார். குறிப்பாக தமிழக கவர்னரை பொறுத்தவரையில் ஒப்புதலை மட்டும்தான் நிறுத்தி வைத்தாரே தவிர அது திருப்பி அனுப்பப்படவில்லை என்றும், ஒப்புதலை நிறுத்தி வைக்கப்பட்டதையே தமிழக அரசு திருப்பி அனுப்பப்பட்டதாக தவறான புரிதலோடு செயல்பட்டிருக்கிறார்கள் என்றும், அதன் காரணமாக தான் மீண்டும் அவர்கள் சட்டமன்றத்தில் மசோதா நிறைவேற்றி அதை ஆளுநருக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள் என்றும், இதில் தவறான புரிதல் என்பது உள்ளது என்று மத்திய அரசு, அதாவது ஆளுநர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தெரிவித்திருந்தார். இருந்தாலும் இந்த விவகாரத்தை ஏற்றுக்கொள்ளாத உச்சநீதிமன்றம் பல்வேறு கேள்விகளை அடுக்கடுக்காக எழுப்பியது. அதிலும் குறிப்பாக ஆர்டிகல் 200 படி ஒப்புதலை நிறுத்தி வைப்பதற்கான காரணம் என்ன என்றும், அதாவது இந்த சட்டத்தின்படி ஆர்டிகல் 200 படி ஒரு கவர்னராக இருக்கக்கூடியவர் ஒரு மசோதாவை நிறுத்தி வைக்கிறார் என்றால் அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும், அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்று நீதிமன்றம் கேள்வி எழுப்பியது. பொதுவாக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்படக்கூடிய மசோதாக்களுக்கு ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்படும் போது அதற்கு ஆளுநர் ஒப்புதல் வழங்கவில்லை என்றால் அது திருப்பி அனுப்பப்படக்கூடிய பட்சத்தில் 2வது முறையாக சட்டமன்றத்தில் ஒரு மசோதா நிறைவேற்றப்பட்டு திருத்தங்கள் செய்யப்பட்டு அதை மீண்டும் ஆளுநருக்கு வழங்கப்பட்டால் உடனடியாக அதற்கு ஒப்புதல் வழங்க வேண்டும் என்றுதானே சட்டம் உள்ளது என்று நீதிமன்றம் தெரிவித்திருந்தது. அதோடு மட்டுமில்லாமல் குடியரசுத் தலைவருக்கு எதுக்காக அனுப்பி வைத்தார், தற்போது தேசிய அளவிலான பிரச்சனை அது போன்ற நிகழ்வுகள் அது தொடர்பான சட்டம் ஏதேனும் கொண்டு வரப்பட்டால் மட்டும்தான், அதை சார்ந்த மசோதா நிறைவேற்றப்பட்டால் மட்டும்தான் அது குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப வேண்டும் என்றும், 2 மசோதாக்களை ஏன் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பினார் என்ற கேள்வி உச்சநீதிமன்றம் எழுப்பியிருக்கிறது. மேலும் தொடர்ந்து பல்வேறு கேள்விகள் எழுப்பி இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றம் இது தொடர்பான அறிக்கைகள் தாக்கல் செய்ய வேண்டும், அதாவது அதற்கான காரணங்கள் என்ன, கவர்னருடைய செயல்பாடுக்கான காரணங்கள் என்ன, எதற்காக அவர் மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்கவில்லை, எதற்காக அவர் குடியரசுத் தலைவருக்கு 2 மசோதா அனுப்பி வைத்தார், மற்ற 10 மசோதாக்களுடைய நிலைமை என்ன உள்ளிட்ட அனைத்து விவரங்களுடைய காரணம் என்ன என்பதை பற்றி நாளை காலை தினத்துக்குள் இது தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டு இந்த வழக்கானது நாளை தினத்தில் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அபிரகாம்.